ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ணக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷ். எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கோ, அந்தந்த எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்கும். அதுல நீங்க இன்னைக்கு பார்க்க போறது பார்ட் பி. லிட்ரேச்சர்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்ட் 11 பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல பார்ட் 1ல இருந்து பார்ட் 10 வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல பார்ட் பி லிட்ரேச்சர்னு ஃபோல்டர் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஒவ்வொரு பார்ட்டும் இன்ச் பை இன்ச் படிச்சா மட்டும்தான் இந்த ஜெனரல் இங்கிலீஷ் பார்ட்ல 100 கொஸ்டின்ஸுக்கு நீங்க 95+ கண்டிப்பா அடிக்க முடியும். சரியா? ஸோ நிறைய பார்ட் போது நினைக்காதீங்க. நிறைய பார்ட் கொடுக்குறப்ப நிறைய விஷயங்கள் கவர் ஆயிரும். அதான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இன்னைக்கு இந்த பார்ட் 11 பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல்ல ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தர் அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் பொறுத்தவரை நம்ம சேனல்ல கொடுத்துருக்க லெசன்ஸ் எல்லாமே டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா லெசன்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எம்சிக்கு ஃபார்மேட்ல லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மேத்ஸும் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி சார் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் இன் அன்அகாடமி அப்படின்னு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபுல்லா பாத்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அன்லாக் கோட் கேட்கும். ஸோ கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பா ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல் நம்ம கிளாஸஸ் பார்த்துக்கலாம். டெய்லியும் கிளாஸ் லிங்க் வரணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண மட்டும்தான் டெய்லி கிளாஸ் லிங்க் அப்டேட் ஆகும். பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அன்னைக்கு நிறைய புதுசாக அப்டேட் பண்ணிக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து டவுட் இருக்கும் பட்சத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இந்த அன்னைக்கு பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட் பேட்ச் பார்க்குற முன்னாடி அந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் எடுக்கேட்டர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துருவோம். டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம். டெஸ்ட் கொடுத்துருவோம். சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம். சரியா? அடுத்து பாருங்க ஃப்ரீக்கும் பிளஸ்க்கும் வித்தியாசம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் இருக்குமா இருக்கும். பிளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துரும். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பேட்ச் டெஸ்ட், இங்க அன்லிமிடெட் பேட்ச் டெஸ்ட். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ், இங்க அன்லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ். ஃப்ரீ பொறுத்தவரை டவுட் உங்களுக்கு டைம் இருக்காது. டவுட் உங்களுக்கு டைம் எடுத்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஜான் 1, 2, 3 ஓகே, ஜான் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 3 நாள் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, பிளஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் 10% ஆஃபர் கொடுத்துருந்தோம் இந்த கோர்ஸ்ல. இப்போ உங்களுக்கு 22% ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். எப்போ இந்த கோடை யூஸ் பண்ணும் பட்சத்தில் ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணீங்கன்னா 22% ஆஃபர் கொடுக்குறோம். 1 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம், 2 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டேட்டா நீ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர், 10% இருந்து 22%. ஓகே, இந்த 22 வச்சு கொடுத்துருக்கோம். 22% உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க எப்படி ஜாயின் பண்ணி கேட்டீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ் இருக்கும், பிளஸ் இருக்கும். டச் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதை நீங்க ஏதாச்சும் 1 இயர் அல்ல 2 இயர் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹேவ் ரெஃபர் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏ ராஜேஷ் 180 கொடுத்து ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்கன்னா இருக்க அமௌண்ட்ல இருந்து 22% கம்மி பண்ணி ஆஃபர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி கார்டு கொடுத்து நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேட்ச் கோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பேட்ச் கோர்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜெயம் அப்படிங்கிற பேட்ச் இருக்கு. இந்த பேட்ச் பொறுத்தவரை குரூப் 1 மெயின்ஸ்க்கான பேட்ச் 45 days கிராஷ் கோர்ஸ் தேவைப்படும் ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர் இருக்கு. இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒலி அப்படின்னு சொல்லி குரூப் 2 அண்ட் குரூப் A பிலிம்ஸ்க்கான பேட்ச் போயிட்டு இருக்கு. இது 8 month கோர்ஸ் 22% ஆஃபர் கிளைம் பண்ணுறதுக்கு ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. ஜான் 1 to ஜான் 3 தான். ஆனால் பேட்ச் ஆரம்பிக்கு ஜான் 5 தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேட்ச் ஜான் 5 பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் இதுக்கு குரூப் 1 பிலிம்ஸுக்கும் மெயின்ஸும் சேர்த்து போகும்போது அறிவுங்கிற கான்செப்ட்ல 12 month கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் 22% ஆஃபர் வாங்குறதுக்கு சேம் கோடு தான் ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். எல்லா டெஸ்ட் சீரிஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் வரிசையாக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டயத்துக்கு நீ போட்டு பார்த்துக்கோங்க. உங்க ஆப்லையும் அந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் T20 மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. செம்மு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அன்அகாடமி உங்களுக்கு கரண்ட் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. யூனிட் 9 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸுக்கு ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் லிங்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸை கவனிச்சுக்கலாம். ஆஃபர் கோடும் சேம் தான், அன்லாக் கோடும் சேம் தான். ஏ ராஜேஷ் 180. இதை டவுட் இருக்கு, பேமெண்ட்ல டவுட் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பரை நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்க டவுட்டை நீங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா?
சரி, ஓகே. இந்த பார்ட் 11ல நீங்க பார்க்க போறது ஒரு போயத்தோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சரியா? சோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்தவரை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த 3 வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போயமா சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருப்பாங்க. இந்தந்த போயத்துக்கு மட்டும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி 25 பாயிண்ட்ஸ் போகும் பாத்தீங்களா? அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த போயத்த லைன்ல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆர்டர்ல நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க? சானட் 116 அப்படிங்கிற போயத்தில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த போயத்தோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க போறது கிடையாது. அதுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸ் வரும். அடுத்தடுத்த கிளாஸஸ் நீங்க பாப்பீங்க. சரியா? ஓகே. சானட் 116. சரியா? எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நம்ம கிளாஸ் இங்கேயும் பாத்துக்கணும். சேம் டைம் அன்அகாடமிக் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல குயிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு புக் நல்லா இருக்குமே, சமைச்ச புக் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு ஃபுல் புக் நல்லா இருக்குமே, ஒரே புக் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இங்கிலீஷ் புக் ரிவ்யூ அப்படின்னு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ரிவ்யூ பாத்துருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா புக் பர்ச்சேசிங் லிங்க் சொல்லி இந்த வருஷத்துக்கான எடிஷன்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி புக்கிங் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கவா இருக்கும். ஆர்டர் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 days கிடைச்சிடும். ஸோ கிளாஸஸும் கவனிக்க போறீங்க, புக்கும் கையில் வைக்கும் போது கிளாஸ் எடுத்த விஷயங்களை அங்க எஸ்ஐஸை போட்டு பார்க்கும்போது இன்னும் 100% உங்களுக்கு மைண்ட்ல அந்த விஷயம் ஸ்டோர் ஆயிரும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். கிளியரா? ரைட். ஸோ பார்க்கலாமா? சானட் 116 போயம் தான். ரொம்ப சிம்பிள். சரியா? சானட் 116 ஃபுல்லா லவ் தான். லவ்னு வந்துட்டே இருக்கும். ஸோ கண்ணை மட்டும் என்ன பண்ணலாம், லவ் நினைச்சா இந்த போயம் ஈஸியா முடிஞ்சிடும். சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த போயத்தை அப்படி நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த லைன்ஸ்ல என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நோட்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க செஞ்செல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி வீடியோ ஆன் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்கு, இதுல இது வந்திருக்கலாமே, ஏன் இது வந்திருக்கு, ஏன் வரல அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா அதுக்கான கமெண்ட்ஸ் நான் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு இப்போ கொடுத்துருவேன். சரியா? ஓகே. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், as usual alliterations தான். சரியா? ஸோ இந்த கொடுத்திருக்க போயத்துல கொடுத்திருக்க லைன்ஸ்ல இருக்கக்கூடிய அலிட்ரேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 4 விஷயங்கள் வரும். சரியா? லெட் மீ நாட் டு த மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட் அப்படிங்கிற ஒரு லைன்ல இருக்கக்கூடிய மீ, மேரேஜ், மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, சேமா வருதா? ஸோ அதனால கண்டிப்பா இந்த 3 வேர்ட்ஸ் என்ன பண்ணலாம், அலிட்ரேஷன் அப்படிங்கிற டாபிக்கை கொண்டு வந்துக்கலாம். செகண்ட் பாருங்க, ஆர் பெண்ட் வித் த ரிமூவர் டு ரிமூவ். இதுலயும் அப்படிதான் ரிமூவர் இருக்கு, ரிமூவ் இருக்கு. ஸோ இங்க ஆர் ரிப்பீட் ஆகும். கண்டிப்பா என்னது உங்களுக்கு அலிட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். திருப்பி சொல்றேன், ஒரே லைன்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரலாம். வந்துச்சுன்னா சாய்ஸ்ல கொடுத்துருக்க பொறுத்து எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்து ஆன்சர் போட்டுக்கணும். சரியா? ரெண்டுமே ஆன்சர்மே வராது. மேபி கொடுக்கலாம், ஏ சாய்ஸ் சிம்லி, பி சாய்ஸ் மெட்டாஃபர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு வேண்டாம், நமக்கு அலிட்ரேஷன்ஸ் அப்புறம் பி சாய்ஸ் உங்களுக்கு ரெப்படேஷன் கொடுத்துரும். ஓகே, அலிட்ரேஷன் ரெப்படேஷன் கொடுத்துட்டு சி வந்து போத் ஏ அண்ட் பி அப்படி கொடுக்கலாம். சரி, அந்த சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா ரெண்டுமே தனிப்பட்ட முறை கரெக்ட் மாதிரி உங்களுக்கு கீ இருக்காது. அப்படியே கீ வந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரேஸ் மார்க் கொடுத்துரும், பயப்பட வேண்டாம். சரியா? தேர்ட் பாருங்க, இந்த லைன்ல கூடிய அலிட்ரேஷன் தேர்ட் லைன் பாருங்க, பிட்வீன் ஹிஸ் பெண்டிங் சிக்கல்ஸ் காம்பஸ் கம். ஸோ காம்பஸ்ல சி இருக்கு, கம்ல சி இருக்கு. ஸோ எனக்கு என்ன சொல்லலாம், அலிட்ரேஷன்ல இந்த லைன் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபோர்த் பாருங்க, ஐ நெவர் பிரிட் நார் நோ மேன் எவர் லவ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு நெவர், நார், நோ இந்த 3 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் என் சேமா இருக்கு. அது என்ன பண்ணலாம், அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். திருப்பி சொல்றேன், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ரொம்ப பேசிக். அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி டக்குன்னு ஆன்சர் போட முடியும். பார்த்து படிச்சுக்கோங்க. எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. சரியா? பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3மே நம்ம கிளாஸஸ் கொடுப்போம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? செகண்ட் பாருங்க, மெட்டாஃபர். ஸோ மெட்டாஃபர் வந்து இந்த போயத்துல இருக்கிற மெட்டாஃபர் தான் பாத்தீங்கன்னா, மெட்டாஃபர் தெரியும் இல்லையா, என்ன கம்பேர் பண்ணணும். ஆனா கம்பேர் பண்ணும்போது லைக், அஸ், இருக்கக்கூடாது. இந்த போயத்துல உங்களுக்கு சிம்லியே வராது. இந்த போயத்துல உங்களுக்கு சிம்லியே வராது. அது கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சாண்ட் 116 லைனை கொடுத்துட்டு சிம்லி இருக்கா அப்படின்னு சாய்ஸ்னா கண்டிப்பா சிம்லியை நீங்க தூக்கி விட்டுறலாம். காரணம் கிடையாது, சிம்லியே வராது. எங்கேயுமே உங்களுக்கு லைக், அஸ்ங்கிற கான்செப்ட் இருக்கவே செய்யாது. பார்த்தவங்க தெரியுதா, எந்த இடத்துலயுமே லைக், அஸ்ஸோ வராது. சரியா? ஓகே, பாருங்க மெட்டாஃபர். ஸோ மெட்டாஃபர் என்னது, கம்பேர் பண்ணணும், பட் லைக், அஸ் இருக்கக்கூடாது. சரியா? அங்க பாருங்க, ஓ நோ இட் இஸ் அன் எவர் ஃபிக்ஸ்டு மார்க் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த பிக்சர் மார்க் அப்படிங்கிற வந்து கலங்கரை விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட கம்பேர் பண்றாங்க. பிக்சர் மார்க் கலங்கரை விளக்கம். ஸோ கலங்கரை விளக்கம் எப்படி ஸ்டேஷன் இருக்கோ அதே மாதிரி லவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஸ்டெடியா இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் நீங்க அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது, பெண்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட். ஓ நோ இட் இஸ் அன் எவர் ஃபிக்ஸ்டு மார்க். லவ் வந்து ஃபிக்ஸ்டு மார்க் மாதிரி இருக்கணும். சரியா? இதான் இவ்வளவுதான் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்டைரக்டா லவ் என்ன பண்றாரு, அந்த கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் கம்பேர் பண்றாரு. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், நீங்க மெட்டாஃபர் எடுத்துக்கலாம். ரைட்டா? லைக் ஹவுஸ் இல்ல இல்லையா, எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, இட் இஸ் ஸ்டார்ட் எவரி வேண்டரிங் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வேண்டரிங் பார்க் அப்படிங்க என்ன பாத்தீங்கன்னா, கடல்லையோ இல்ல ஏதாச்சும் நீங்க ஒரு வாட்டர் பாடியில போயிட்டு இருக்கும்போது கப்பல் திசை திரும்பிட்டு எனக்கு டைரக்ஷன்ஸ் மாறி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில்
நீங்க ஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ணி, ஓகே, ஸ்டாரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க உங்களுடைய போட்டை ரன் பண்ணி கொண்டு போகலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல ஸ்டார் எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா, ஸ்டாருங்கிறதும் லவ் மாதிரி தான், ஓகே, ஸ்டாருங்கிறதும் ஒரு லவ்வுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்டாரை வந்து லவ் கூட அவர் கம்பேர் பண்றாரு அப்படிங்கிற காரணத்தினால என்ன கம்பேரிசன் வருது, பட் லைக்கோஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க மெட்டாஃபர் அப்படி கான்செப்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சரியா? இங்க போயத்தோட லைன்ஸ் ரீட் பண்ணல தெரிஞ்சு போயிடும், கம்பேர் பண்றாங்களா, லைக்கோஸ் யூஸ் பண்றாங்களா, என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். போயத்தோட லைன் தெரியணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ண புரிஞ்சு போயிடும். ஓகேவா? கிளியரா? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஃபிகர்ஸ் வந்தா ஒரு 2 மார்க் வரும், ஈஸியா மார்க் வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு விட்டுறாங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா கேட்டுரும். சரியா? நீங்க வச்சுட்டு கூடாது. இந்த இடத்துல லவ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டார் கம்பேர் பண்றாங்க, பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. தேர்ட் பாருங்க, லவ்ஸ் நாட் டைம்ஸ் ஃபுல் தோ ரோசி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? லவ்ங்கிற வந்து டைமுக்கு ஏத்தப்ப மாறது கிடையாது. ரைட்டா? இளமை வயசுல ரோஸ் லிப்ஸ்னா சின்ன வயசு, ரோஸ் லிப்ஸ் நல்லா சீஸ் கண்ண மிளகா இருக்கும் இல்லையா, அந்த டயத்து என்ன லவ் இருக்கோ அதான் வந்து நீங்க ஏஜ் ஆகி கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும். ஸோ அது லவ் வந்து டைம்ஸ் ஃபுல் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டைமுக்கு ஏத்தாலும் மாற விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி லவ் வந்து டைம் கூட கம்பேர் பண்றாங்க. பட் லைவ் அஸ் ஸோ இல்ல அப்படிங்கிற காரணத்தினால அந்த லைன் என்ன பண்ண நீங்க வந்து மெட்டாஃபர்ல கவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், என்ன இருக்குல்ல, கம்பேரிசன் நடக்குது, அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸோ நீ படிக்கும்போது தெளிவா படிச்சுக்கோங்க. சரி, 3 லைன் வருது மெட்டாஃபர் சனட் லைன்ல, சனட் டொனன்சிஸ் போயத்துல மெட்டாஃபரும் கான்செப்ட்ல 3 லைன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போதும். சரியா? சமச்சீர் புக்கு போக ஏதாச்சும் புக் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் ரிவின் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸும் ரிவ்யூ கொடுத்துப்போம், போய் பாருங்க. போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச புக் வாங்கிக்கலாம். எல்லாமே புக்ஸ் இருக்கு, தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் உங்களுக்கு வேற சப்ஜெக்ட், உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் புக் இருக்கு, இங்கிலீஷ் புக் இருக்கு, அப்புறம் வேற சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ், இங்கிலீஷ் பைலிங்குலர் தான் புக்ஸ் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் டைம் அந்த ரிவ்யூ பார்த்துக்கிட்டு வாங்கினா போதும், சும்மா வாங்கிறாங்க. எப்படி வாங்க எல்லாமே வீடியோ கொடுத்துருப்போம், பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாமே சமச்சீர் புக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிஎஸ்சில கேட்கிற மாதிரி எம்சிக்யூ ஃபார்மேட்ல லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸ்கிப் ஆகவே செய்யாது, படிச்சா பாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க புக் வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் பிடிஎஃப் பண்டில் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் பண்டில் லிங்க் இருக்கும். அதுல எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், பிஒய் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு டூயின பாக்ஸ் கண்டா இருக்கலாம். அது உங்களுக்கு பண்டிலா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணும்போது மெயில் கேட்கும், மெயிலுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெயிலுக்கு வந்துடும். அதுல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து நீங்க பார்க்க அல்யூஷன். அல்யூஷன் என்ன, ஏதாச்சும் ஒரு விஷயங்களை கம்பேர் என்ன சொல்ல ரெஃபரன்ஸ் எடுத்துக்க, கம்பேரிசன்ல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது அல்யூஷன் சொல்லுவாங்க. சொல்யூஷன்ஸ் பொறுத்தவரை பாருங்க, இட் இஸ் a star to every wandering bark whose words unknown although his height be taken அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த இடத்துல இந்த வேண்டரிங் பார்க் அப்படிங்க வந்து ஒரு அல்யூஷன்ஸ் எடுத்துக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த வேண்டரிங் பார்க் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நார்த் ஸ்டார் கம்பேர் பண்றாங்க. நார்த் ஸ்டார்னு சொல்லும் என்ன அர்த்தம், ஒரு ஸ்டார் நார்த் போல இருக்கும், அது தன்னுடைய பொசிஷனை மாத்தவே செய்யாது. எதுக்கு அப்படின்னா அந்த கடல்லையோ இல்ல ஏதாச்சும் வாட்டர் பாடியிலயோ ஒரு கப்பல் வந்து தஸ்தமே போகுது அப்படின்னா அந்த நார்த் ஸ்டாரை யூஸ் பண்ணி அவங்க கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நார்த் ஸ்டார் கூட என்ன பண்ண ரெஃபரன்ஸை எடுத்து இந்த லைனை ஃப்ரேம் பண்ணிக்காங்க. அதனால இது என்ன போறோம், அல்யூஷன் அப்படிங்கிற டாபிக்ல இதை கொண்டு வந்துக்கலாம். சிம்பிள் தானே, யோசிச்சு பாருங்க என்ன இருக்கு இதுல. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஆனா என்ன பண்ணும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அது தெரிஞ்சுட்டுனா அவங்க ஈஸி. சரியா? எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் ஈஸி. பட் இருந்தாலும் நிறைய கேட்டுருந்தீங்க, எல்லா பாயிண்ட்ஸும் கொடுங்க சொல்லியிருந்தீங்க, அதனால இந்த கான்செப்ட் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி வேறாச்சும் ஐடியா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. சரியா? ரொம்ப சிம்பிளா நீங்க படிச்சுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸை வந்து ஏதாச்சும் நான் லிவிங் திங்ஸுக்கு கம்பேர் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க என்ன சொல்லிக்கலாம், பர்சனிஃபிகேஷன் சொல்லிக்கலாம். அங்க பாருங்க, ஹூஸ் வேர்ட்ஸ் அன்னோன், அவங்க ஒர்த்து தெரியல, அல்தோ ஹிஸ் ஹைட் பி டேக்கன். இந்த இடத்துல ஹிஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்றாங்க, லவ் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ லவ்ங்கிறது ஹியூமன்ஸ் பண்ணுவாங்க, இங்க என்ன பண்றாங்க ஹைட்டை லவ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஹியூமனுக்கு கொடுக்கக்கூடிய கான்செப்ட் ஒரு கேரக்டர் என்ன பண்றாங்க, நான் லிவிங் திங்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இந்த லைன் உங்களுக்கு பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும். புரிஞ்சவங்களுக்கு ஹூஸ் ஒர்த் அன்னோன் ஆல்தோ ஹிஸ் ஹைட் பி டேக்கன். ஸோ புரிஞ்சவங்களுக்கு பார்த்தா தெரியும் எங்க இருக்கு என்ன இருக்கு, ஹூஸ் ஒர்த் அன்னோன் ஆல்தோ ஹிஸ் ஹைட் பி டேக்கன். ஓகே, அங்க இட் இஸ் ஸ்டார்ட் யுவர் வேண்டரிங் விங் பார்க் ஹூஸ் ஒர்த் அன்னோன் ஆல்தோ ஹிஸ் ஹைட் பி டேக்கன். ஓகே, ஹைட் வந்து என்ன பண்றாங்க கம்பேர் பண்றாங்க, ஒரு பர்சனுக்கு ஒரு கேரக்டர் கம்பேர் பண்றாங்க. அதனால கண்டிப்பா அந்த லைன் தான் உங்களுக்கு பர்சனிஃபிகேஷன்ல எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள். சரியா? அது ரைமிங் ஸ்கீம். ஸோ ரைமிங் ஸ்கீம் சொல்லும் போது கண்டிப்பா நீங்க ரைமிங் வேர்ஸ் தெரிஞ்சாமல் எடுக்க முடியும். இந்த போயம் பொறுத்தவரை ஏபி கான்செப்ட் இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் ஏ வர மாதிரி இருக்கும். சரியா? பாருங்க, இதை 4 நாளா பிரிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ 4 இருக்கு, 4 ஒரு 4. சரியா? பாருங்க, மைண்ட் ஃபைண்ட். ஸோ ஏ போட்டா ஏ போட்டுக்கலாம், லவ் ரிமூவ், ஸோ பிபி போட்டுக்கலாம். ஸோ லவ் ரிமூவ், ஸோ கரெக்டா இருக்கா போட்டுக்கலாம். அது பாருங்க, மார்க்கு பார்க்கு ஷேக்கன் டேக்கன் எடுத்துக்கலாமா. அப்புறம் சீக்ஸ் வீக்ஸ் கம்மு டூம், இந்த 3மே உங்களுக்கு என்னதான்
ஏபி ஏபி கான்செப்ட், லாஸ்ட் பாருங்க ப்ரூவ்டு லவ்டு, இது மட்டும் ஏ கான்செப்ட்ல வரும். சரியா? இந்த லைன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதான் வந்து உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம். ரைமிங் வேர்ட்ஸை பார்த்து ஸ்கீம் போடணும், சும்மா போடக்கூடாது. சரியா? ஸோ லாஸ்ட் உங்க ரெப்படிஷன் இருக்கு. ரெப்படிஷன் சிம்பிள் தான், வார்த்தை ரிப்பீட் ஆகும், அவ்வளவுதான். ரிப்பீட் ஆகுது பேர் என்ன சொல்லுவாங்க? ரெப்படிஷன் சொல்லுவாங்க. இருக்கு லவ் லவ் ரிப்பீட் ஆகுது. ஸோ கண்டிப்பா இந்த லைன் உங்களுக்கு ரெப்படிஷன் வரக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ முடிச்சுக்கலாம், இவ்வளவுதான். சரி, சாண்ட் ஒன்று இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் இவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க சப்போர்ட் ஷேர் பண்ண மட்டும்தான் நிறைய கொடுக்க முடியும். அப்பதான் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ டெலிகிராம் ஜாயின் பண்ணவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்க லிங்க் அங்க ஷேர் ஆகும். கண்டிப்பா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த புக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க. பிடிஎஃப் வந்து லிங்க்ல இருக்கு, தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சுனா இருக்கேன், டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ so much. டாடா பை, டேக் கேர்.